பேர் என்னது ராமா? சாய். சாய். சரி ஓகே, இந்த பேர் உனக்கு வச்சிருக்காங்க இல்லையா? இந்த பேர் இல்லாமல் வேற ஒரு பேர் வச்சிருந்தா எனக்கு பயங்கரமாக வந்துருக்குன்னா என்ன பேர்? சப்போஸ் இந்த பேர் இல்லாமல் வேற பேர் மாற்றிக்கலாம்னா என்ன பேர் மாற்றிப்பீங்க? என்ன பேர் மாற்றிப்பீங்க? இந்த பேர் தான் வச்சிருப்போம். இந்த பேர் இல்லாமல் வேற ஒரு பேர் நான் மாற்றிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பேராக இருக்கும்? ஆண்ட்ரூ ப்ரோ, இப்போ உங்களுக்கு இந்த பேர் வச்சுட்டாங்க இல்லையா? இந்த பேர் வைக்காம வேற ஒரு பேர் வச்சுருந்தாங்கன்னா பயங்கரமாக வந்துருக்குன்னா அது என்ன பேர்? தனுஷ்னு வச்சிடலாம். ப்ரோ, இப்போ நம்ம ஷோவோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குல்ல உங்களோட பேர், இந்த பேர் இல்லாமல் வேற ஒரு பேர் நான் மாற்றிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பேராக இருக்கும்? மகேஷ் தான் ப்ரோ. இதே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. மகேஷ் தான் இந்த பேர் உங்களுக்கு? ஓகே ப்ரோ. ஏன் லைஃப்பில் எல்லாமே நல்லா நடக்குதா? இல்லை ப்ரோ, எனக்கு எல்லாமே கெட்டதாக தான் நடக்குது. ஏன் ப்ரோ, என்னாச்சு? எல்லாம் பார்த்தீங்கன்னா கமிட்டடாக தான் வருவாங்க, நம்ம மட்டும் சிங்கிளாக தான் போயின்னு இருப்போம். இந்த கமிட்டட் சிங்கிள் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. வேறும் பிரச்சனை ப்ரோ. ஆமாம். ஏன் ப்ரோ, ஏதாவது ஸ்டெப் எடுத்து வச்சிங்களா? நீ கேட்கறத பார்த்தா நீயே சில்லறையா வாங்கிட்டு நீயே ரூட்டை போட்டு கொடுப்ப போல இருக்கு. நோ ப்ரோ, வார்த்தை கெட்ட வார்த்தை வருது ப்ரோ. பேசாது போல இருக்கலாம் கரையன்னு. நம்ம ரகட் பாய் தானே? ஆமாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஆமாம், கேர்ள்ஸுக்குலாம் ரகட் பாய் ரொம்ப பிடிக்குமே. ஒரு கேர்ள்ஸுக்கு தான் ப்ரோ பிடிக்கும், ஒரு கேர்ள்ஸ் பிடிக்காது, போயிடுவாங்க அமைதியா. ஓ, பிடிக்காது போயிடுவாங்க. ஆமாம். கஷ்டமா இருக்காது உங்களுக்கு? லைட்டா லவ் இல்லையா ப்ரோ உங்க லைஃப்ல? வாயில் அடிக்க இல்லை இல்லையா? இல்லை, எனக்கு கஷ்டமா இருக்கு ப்ரோ. தேவையில்லாம் பேசாதீங்க. சரி ஓகே ப்ரோ, நம்ம ஷோட பேர் வந்து சோதிக்காதீங்க. நானே கேமரா பத்தி ஒரு வாட்டி சொல்லி சோதிக்காதீங்கடா. என்ன இந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அம்மா அப்பா இந்த பேர் உங்களுக்கு வச்சிருக்காங்கல்ல, இந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? சப்போஸ் இந்த பேர் இல்லாம வேற பேர் மாத்திக்கலாம்னா என்ன பேர் மாத்திப்பீங்க? என்ன பேர் மாத்திப்பீங்க? இந்த பேர் தான் வச்சிருப்போம். இந்த பேர் தான் வச்சுப்பீங்க? இந்த பேர் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ப்ரோ உங்களோட பேரு? மில்லியன் ப்ரோ. மில்லியன் ப்ரோ. இப்போ வந்து இந்த பேர் இருக்கு இல்லையா, இந்த பேர் இல்லாம வேற ஒரு பேர் மாத்திட்டா நான் பயங்கரமா வந்துருப்பேனா? வேற பேர்? இந்த பேரே நல்லா தான் ப்ரோ இருக்கு. இந்த பேரே நல்லா தான் இருக்கு. ஏன் இந்த பேர் உங்களுக்கு இவ்வளவு ஸ்பெஷல்? எனக்கு தெரியாது. என் அப்பா வந்து யோசிச்சு வச்சிருக்காரு இந்த பேரு. ஓகே, மில்லியன் ஸ்ரீ. நீ இந்த பேரே நல்லா தான் ப்ரோ. யாருக்குமே இல்ல இந்த பேரு. ஆமா, டிஃபரெண்டா இருக்கு, அதனால இந்த பேர். சோ இந்த பேர் உங்க அப்பா வந்து யோசிச்சு வச்சதுனால உங்க லைஃப்ல வந்து நல்லது அப்படி ஏதாவது நடக்குதா இல்ல கெட்டதா நடக்குதா? அப்படிலாம் இல்ல ப்ரோ, நல்லதா இருக்கும் கெட்டதா இருக்கும் லைஃப்னா. சோதிக்காதீங்க. ஓகே, அடுத்து உங்க பேர் என்னது ராமா? சாய். சாய். சரி ஓகே, இந்த பேர் உனக்கு வச்சிருக்காங்க இல்லையா? இந்த பேர் இல்லாம வேற ஒரு பேர் வச்சிருந்தா எனக்கு பயங்கரமா வந்துருக்குன்னா என்ன பேரு? ரப்சல். ரப்சலா? அது என்ன பேரு ரப்சல்? அது வந்து நிக்நேம். நிக்நேம். அந்த பேர் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? சும்மா ஜாலியா வச்சது. ஆனா இப்ப என் பேர் யாருக்குமே தெரியாது. யாரு என்ன இப்ப போறவல என்ன யாராவது பார்த்தாங்க கூட ரப்சல் இருந்தா கூப்பிடும். ரப்சல் இருந்தா கூப்பிடும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அந்த பேர் வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சோதிக்காதீங்கடா. ப்ரோ உங்களோட பேரு ப்ரோ? ஸ்ரீ. ஸ்ரீ ப்ரோ, இப்போ நம்ம ஷோட கண்டென்ட்டே அதாங்க ப்ரோ. இந்த ஸ்ரீன்னு உங்களுக்கு பேர் வச்சுட்டாங்க இல்லையா? இந்த பேர் இல்லாம வேற ஒரு பேர் வச்சிருந்தாங்கன்னா பயங்கரமா வந்துருக்கும்னா அது என்ன பேர்? வெற்றின்னு வச்சிருந்தா ஆக்சுவலி மெஸ்ஸல்ல வந்து அது மாறன் இல்ல வெற்றி. சோ அந்த வெற்றி வந்து நம்ம வெற்றி. சோ அதனால எனக்கு வெற்றின்னு பேர் வச்சிருந்தா பயங்கரமா இருந்திருக்கும், ஒரு வைப் பாசிட்டிவா இருந்திருக்கும். ஓகே, இப்போ ஸ்ரீ உங்க பேர் இருக்கு இல்லையா, இந்த பேர் யார் வச்சா உங்களுக்கு? எனக்கு தெரியல ப்ரோ, ஏதோ இந்த ஆஸ்ட்ராலஜி எல்லாம் பார்த்து வச்சதால. யாரு? ரொம்ப டிப்ரெஷன் ப்ரோ நானே. ஓ, டிப்ரெஷன்ல தான் இருக்கீங்க அந்த பேர் வச்சது? ஏன்னா ஃபுல் நேம் வந்து ஸ்ரீராஜன். ஸோ வந்து நீங்க ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா இடகுடமா இருக்காங்க எங்கன்னு. ஸோ அதனால வந்து பேர் சொல்றதுக்கே வெளியே யோசிச்சுட்டு தான் சொல்லுவேன். சரி கேட்குறாங்க ஸ்ரீயோட நிறுத்திடுவோம், எதுக்கு ராஜன்லாம் சொல்லிக்கிட்டு கேட்டா சொல்லு முதலியா இழிக்கிற. ஸோ எங்க போனாலும் ஸ்ரீ அதோட மெயின்டைன் பண்ணி ஸ்ரீயோட நிறுத்திக்கிறது. இந்த இது எப்படி டாடி வச்சாரா மம்மி வச்சாங்க? இல்லை எனக்கு அந்த ஸ்ரீயே தெரியாது, பேக்ரவுண்ட் பேர் வச்சுட்டாங்க, வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே போயிட்டு இருக்கு. ஏதோ வச்சுட்டாங்களேன்னு சேர்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி. இப்படி போகும்போது டப்புன்னு போனீங்க, இப்படிலாம் நியாயமா? சோதிக்காதீங்கடா என்ன. ப்ரோ உங்களோட பேர்? ஆண்ட்ரூ. ஆண்ட்ரூ ப்ரோ. ஆண்ட்ரூ ப்ரோ, இப்போ உங்களுக்கு இந்த பேர் வச்சுட்டாங்க இல்லையா? இந்த பேர் வைக்காம வேற ஒரு பேர் வச்சிருந்தாங்கன்னா பயங்கரமா வந்துருக்கும்னா அது என்ன பேர்? தனுஷ்னு வச்சிடலாம். ஏன்னா எனக்கு நான் அவரோட ஃபேனு, பெரிய ஃபேனு, அதனால அவர் பேர் வச்சு. அதனால அவர் பேர் வச்சிருந்தா பயங்கரமா வந்துருக்கும். ஏன் அந்த தனுஷ் உங்களுக்கு அவ்வளோ ஸ்பெஷல்? ஏன்னா எப்படி சொல்றது, சின்ன வயசுலேயே நான் தனுஷ் ஃபேன் தான். ஓகே, எல்லாமே எனக்கு பிடிக்கும், டான்ஸு, பாடுறது, எல்லாத்துலேயுமே டைரக்ஷனு, ஆக்டிங்கு, எல்லாத்துலேயுமே.
ஸோ அதனால எனக்கு தனுஷ்னா ரொம்ப பிடிக்கும். சோதிக்காதீங்க. ப்ரோ உங்களோட பேர்? விவேக் ப்ரோ. விவேக் ப்ரோ, இப்போ நம்ம ஷோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு விவேக்னு பேர் வச்சிருக்காங்க இல்லையா? இந்த பேர் இல்லாமல் வேற ஒரு பேர் வச்சிருந்தாங்கன்னா பயங்கரமா இருக்கும்னா என்ன பேர்? எனக்கு அது மாதிரி எதுவும் தோணவில்லை ப்ரோ. விவேக்ன்ற பேரே நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? ஏன் இந்த பேர் உங்களுக்கு அவ்வளோ ஸ்பெஷல்? ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது, அது ஆனால் பிடிச்சிருக்கு. அதனால. யார் வச்சாங்க உங்களுக்கு இந்த பேர்? அம்மா அப்பா தான். அம்மா அப்பா தான். அம்மா அப்பானா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அவங்கள தவிர வேற யார் ப்ரோ நமக்கு சப்போர்ட் இருக்கிறா? ஓகே. கொஞ்சம் கூட நமக்கு தீங்கு நினைக்காத கள்ள கபடம் இல்லாத ஒரு உறவு அம்மா அப்பா. ஆமா அவங்க மட்டும்தான் ப்ரோ. அவங்க மட்டும்தான். ஆமா ப்ரோ. சோதிக்காதீங்கடா நீங்க. சோதிக்காதீங்கடா நீங்க. சோதிக்காதீங்க.